அக்கா ராணிக்கோ ஆம்டி நெடுவாளி உள்ளவா கதவு திறந்தேன் கிடக்கு. வாரேன்க்கா. ஏக்கா ஏக்கா அப்படி சோகமா உட்காந்துருக்கே, என்னாச்சு உனக்கு? ஆம்டி நெடுவாளி வந்து உட்காருவா. சரிக்கா நான் உட்காடுறேன். உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி சோகமா இருக்கே சொல்லு. அது ஒன்றும் இல்லைன்ட்டி, எனக்கு ஒரே பல்லு வலி தாங்க முடியல பார்த்துக்க. பல்லு வலிக்குதா? வாக்கா ஆஸ்பத்திரிக்கு போவோம். இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க பல்லு வலிக்குதுன்னு, என்னைய கூப்பிட்டுருக்கலாம்ல, வா போவோம். ஆஸ்பத்திரிக்கு போனால் 1000 2000 செலவழியும் டி. என்னத்தை சொல்ல, ஆடிக்கிட்டு இருக்கு. விழுந்துருமுன்னு பார்த்தேன், விழுகலை. பூச்சி பல்லா வேற இருக்கு, ஒரே வலியா இருக்குமா. ஏக்கா நான் உனக்கு நல்ல ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? என்னன்னு டி ஐடியா சொல்லுடி கேட்போம். ஏக்கா மச்சானுக்கு கோவம் வருமா? ஏன்டி இப்படி கேட்குறேன்? நான் பல்லு வலிக்குன்னு சொல்கிறதுக்கு மச்சானுக்கு கோவறதுக்கு என்னடி இருக்கு? இல்லைக்கா மச்சான் ஏதாவது வம்புல தைன்னு வெயி, கோவப்பட்டு ஓங்கி ஒரு அரை ஒன்று விட்டான்னா உனக்கு பல்லுகளெல்லாம் கீழே விழுந்துட்டு உனக்கு நல்லா வந்துருமுக்கா. பல்லு வலியும் சரியாக போயிடும், பைசா செலவு இல்லாமல் போயிடும், டாக்டர்கிட்டையும் போக தேவையில்லை, உனக்கு 2000 மிச்சம். ஏட்டி இந்த பல்லு வலிக்காக நீ வம்புடுத்து என் மச்சானை அடிக்க சொல்கிற? ஆமாக்கா, ஏதாச்சும் வம்புலு அவருக்கோ கோவம் வரும். உன்னைய ஓங்கி ஒரு அரை விட்டதையுமே உனக்கு பல்லுகளெல்லாம் விழுந்து சரியாக வந்துடும் சொல்கிறல்ல, நீ அதை செய் முதல்ல. மேற்கொண்டு கோவச்சுக்கிட்டு என்னை அடிச்சுவிட்டாங்கன்னு 3-4 நாளைக்கு சோறு ஆக்காத தண்ணி ஆக்காத நீ பாட்டில் படுத்துரு. அந்த வேலையும் மச்சான் தலையில் கட்டி விடு, எல்லா வேலையும் அவங்க பார்த்து சமைச்சு எடுத்து எல்லாம் பார்த்துருவாக்கா. உனக்கு அதுதான் நல்ல ஐடியா, பார்த்துக்க. நான் சொல்கிறேன் கேளு. ஆமாட்டி, அப்படியும் செய்யலாமோ? இதான் ஜாக்குன்னு வேலை பார்க்காதுலேருந்து ஒரு 3 நாளைக்கும் தப்பிச்சிடலாம். பல்லு வலியும் சரியாயிரும், நல்லா ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும். நீயும் கரெக்டாக தான் சொல்கிற, அப்படியே செஞ்சுருவோம். இம்புட்டுனால இது எனக்கு தோணலையடி. 2 நாளாக இப்படி பல்லு வலியால் கஷ்டப்படுறேன்னடி. இதுக்கு தான் ஒரு தங்கச்சி வந்து இப்படி சொல்லணும்னு இருக்கு. ஆமாடி, நல்லா இருக்கு, இப்படியே செஞ்சு விட்டுருவோம். ஏக்கா சிரிக்காதக்கா, கோவமா இருக்கிற மாதிரி இப்போ இருந்தே இரு. அப்போதான் மச்சான் வந்ததையும் கோவமா பேசி ஏதாவது வம்புழுது அடி வாங்குற மாதிரி இருக்கும். சிரிக்கிறத பாருக்க, என்ன சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற. நீ சொன்னதையுமே எனக்கு நல்லா இருக்குதுடி, பல்லு வலியெல்லாம் சரியா போயிடும் போலயே. ஆத்தாடி சிரிக்காதக்கா, எனக்கு பயந்து கிடக்குது, வாய மூடு. சும்மா இருமுட்டி, இவ வேற சும்மாவே இருக்க மாட்டா, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு. ஏன் சொல்ல மாட்டியே? உங்களுக்கு சூப்பர் ஐடியாவா சொல்லியிருக்கேன்ல நான். சரி முட்டி, நான் அதே மாதிரி செஞ்சிடுறேன். சரிக்கா நான் வீட்டுக்கு போகிறேன், நேரம் ஆயிடுச்சு. என் மாமியா வேற தேடிட்டு கிடக்கும் எங்கே போனான்னு. சரி நான் போயிட்டு வரேன். சரி முட்டி, போயிட்டு வா. சரிக்கா நான் போயிட்டு வரேன். சரிம்மா சரிம்மா.